want to thank you all. If I pronounce it correctly, Vanakkam. Is that right? This is the first time I'm saying it. Very impressive. I want to thank your trust for inviting me here today. Very impressive. I'm very grateful that you invited me. வணக்கம். நீங்கள் இந்த அளவிற்கு என் மீது மதிப்பு வைத்து இங்கே என்னை அழைத்து இந்த வாய்ப்பை தந்ததற்காக உங்களுக்கு உண்மையிலேயே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். This is my first such posting to southern part of India, and that to Pondicherry. This is my first such long exposure to southern part of India. இந்த தென்னிந்தியாவிலே என்னுடைய முதல் பணி பொறுப்பு இங்கே பாண்டிச்சேரியிலே தான் கொடுக்கப்பட்டது. இதுதான் எனக்கு இந்த தென்னிந்தியாவை பற்றியும் இங்கே இருக்கின்ற மக்களை பற்றியும் அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்தது. I see a very rich heritage of culture here. Very rich heritage of culture and tradition. நமக்கு மிகச்சிறந்த ஒரு பாரம்பரியமிக்க பண்பாடு, கலை மற்றும் அத்தகைய கலாச்சார நிரூபணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. I also see a very rich relationship of seniors with the community. Seniors playing a wonderful role in retaining and promoting culture. அதை போன்று இங்கே seniors like you. அதை போன்று இங்கே இருக்கின்ற வயதிலே முதிர்ந்தவர்களும் மற்றும் அவர்கள் இளைஞர்களோடு இந்த கலையும் கலாச்சாரத்தையும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த உறவு நிலை பெற்றிருப்பதையும் நான் மகிழ்ச்சியோடு பார்க்கிறேன். The little girls I saw were very impressive. இங்கே நாட்டியம் ஆடி அந்த சிறிய பெண்கள் எல்லாம் உண்மையிலேயே நம்முடைய மனத்தை கவர்ந்தார்கள். They were full of confidence. அவர்கள் முழுமையான நம்பிக்கையோடு ஆடினார்கள். It seems they started to dance the moment they were born. அவர்கள் பிறந்த உடனேயே நடனமாட தொடங்கிவிட்டார்களோ என்பது போன்ற நம்பிக்கையோடு அவர்கள் ஆடினார்கள். When I asked those girls, how long have you been dancing? They said 5 years. But I said, you look 4-year-old. But you're dancing for 5 years. That means they started to dance even in the mother's womb. அவர்களை நான் கேட்ட பொழுது எவ்வளவு ஆண்டுகளாக நீங்கள் நாட்டியம் ஆடுகிறீர்கள் என்று கேட்டேன். 5 ஆண்டுகளாக பயிற்சி பெறுகிறோம் என்று சொன்னார்கள். அவர்களை பார்த்தால் 4 வயதாக தெரிகிறது. அவருடைய தாயின் கருவில் இருக்கின்ற பொழுதே இவர்கள் நாட்டியம் ஆட தொடங்கிவிட்டார்களோ என்று கூட நான் அந்த அளவிற்கு அதிசயப்பட்டேன். I saw the present leadership, the present generation, and I also saw the future generation today. நான் இன்றைய தலைமுறையையும் பார்க்கிறேன், இனி வருங்கால தலைமுறையையும் இந்த மேடையிலே பார்க்கிறேன். And that is your contribution. அதுதான் இந்த சமுதாயத்திற்கு இங்கே இருக்கின்றவர்கள் அளிக்கின்ற பங்களிப்பு ஆகும். In retaining culture and promoting culture. இது இந்த நம்முடைய கலையையும் கலாச்சாரத்தையும் பயிற்றுவிக்கின்ற மேலும் முன்னெடுத்து செல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய முயற்சி. To me this was not entertainment, it was devotion. It was prayer to Shiva. It was prayer to the Lords. இது என்னை பொறுத்தவரையிலே ஒரு கேளிக்கை அல்ல. இது ஒரு பக்தியினாலே செலுத்தப்படுகின்ற சிவனுக்கு செலுத்தப்படுகின்ற அஞ்சலியாகத்தான் நான் இதனை பார்க்கிறேன். For me, it's been a continuity of Shiva. I was in Isha Foundation with Sadhguru for Mahashivratri, and now I'm with you today. எனக்கு இது சிவனோடு கூடிய தொடர்ந்த தொடர்பினை நீடிப்பதாக அமைந்துள்ளது. சிவராத்திரி அன்றைக்கு நான் கோவையிலே ஈஷா ஃபவுண்டேஷன் என்று சொல்லப்படுகின்ற ஈஷா நிறுவனத்திலே இருந்தேன். அன்றைக்கு சிவராத்திரியை அங்கே கழித்தேன். இன்றைக்கு தொடர்ந்து அந்த சிவனோடு இங்கே இருக்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. I was in Coimbatore 2 days ago, where the Honorable Prime Minister came to unveil the bust of Shiva, Adiyogi. The Adiyogi, longest bust. I think it's going to be the tallest bust in India. 2 நாட்களுக்கு முன்னதாக சிவராத்திரி அன்றைக்கு நான் கோவையிலே இருந்தேன். அன்றைய தினம் மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் அவர்கள் கோவைக்கு வந்து மிகப்பெரிய அந்த ஆதியோகி சிவனுடைய சிலையை திறந்து வைத்தார்கள். And we also got an opportunity to spend some time to meditate at Dhyanalinga. அந்த நேரத்திலே அங்கே இருக்கின்ற தியானலிங்கத்தின் முன்னாலே தியானம் செய்கின்ற வாய்ப்பும் எங்களுக்கு கிடைத்தது. Therefore for me it's been a continuity of devotion. எனவே இது என்னுடைய பக்தி உணர்வினுடைய ஒரு தொடர்ச்சியாகவே இன்றைய தினம் அமைந்துள்ளது. In Rajnivas we are continuing to keep the traditions alive. We are recognizing and respecting every festival, and truly Rajnivas is celebrating
every festival which is close to the southern India. பாண்டிச்சேரியில் இருக்கின்ற ராஜ்நிவாஸ் என்கின்ற கவர்னர் மாளிகையிலே இத்தகைய உணர்வினை நாங்கள் மதிக்கின்றோம். இதை போன்ற விழாக்களை நாங்கள் அங்கேயும் தொடர்ந்து நடத்த இருக்கின்றோம். And also festivals which cover other parts of India. அதை போன்று தமிழகத்தினுடைய கலை மட்டுமல்லாமல் பாரதத்தினுடைய எல்லா பகுதிகளையும் சேர்ந்தவர்களை அழைத்து இந்த விழாக்களை நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றோம். You'll be very happy to know how Rajnivas celebrated Pongal this time. இந்த ஆண்டு பொங்கலை கூட நாங்கள் மிகச் சிறப்பாக இந்த மண்ணிற்கே உரிய சிறந்த முறையிலே அங்கே கவர்னர் மாளிகையில் கொண்டாடினோம். It was celebrated by all the staff members of Rajnivas. அங்கே பணிபுரிகின்ற அத்தனை பணியாளர்கள் அலுவலர்கள் அத்துணை பேரும் சேர்ந்து அந்த பொங்கல் விழாவினை கொண்டாடினோம். And we were invited. So all the staff of Rajnivas were the organizers. The family did the rangoli, the spouses, particularly the wives and daughters, they did the rangoli, and the men did all the other programs. And we were like invited. உண்மையிலேயே அங்கே பணிபுரிகின்ற பணியாளர்கள் அவருடைய குடும்பத்தை சார்ந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே வழக்கம் போல கோலமிட்டு மற்ற வேலைகளை எல்லாம் செய்தார்கள். ஆண்கள் இதர பணிகளை எல்லாம் செய்தார்கள். ஆனால் ராஜநிவாசிலே இருக்கின்ற நாங்கள் விருந்தினர்கள் போல எங்களை அழைத்து அங்கே உபசரித்தார்கள். I'm informed this is the first time Rajnivas celebrated Pongal. இதுதான் புதுச்சேரியில் இருக்கின்ற அந்த கவர்னர் மாளிகையிலே முதல் முறையாக கொண்டாடப்பட்ட பொங்கல் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். At Rajnivas. At Rajnivas கவர்னர் மாளிகையில். Therefore, respecting your culture, your tradition, the heritage, because Delhi schools, I've seen Delhi schools have few girls making such performances, and you have everybody, the families doing it here. உண்மையிலேயே இதை பார்க்கின்ற பொழுது டெல்லியிலே இருக்கின்ற பள்ளிகளை பார்க்கின்றோம். அங்கே சில மாணவிகள் பயிற்சி பெறுகின்றார்கள். ஆனால் இங்கே இருக்கின்றவர்களை பார்க்கின்ற பொழுது பல்வேறு குடும்பங்களை சார்ந்தவர்கள் குடும்பத்தோடு வந்து இதிலே கலந்து கொண்டு தங்களுடைய குடும்பத்தை சார்ந்த பெண்களை எல்லாம் பயிற்றுவிக்கின்றார்கள். பல நூற்றுக்கணக்கிலே இங்கே மாணவிகள் பயில்கின்றார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. And you'll be happy to know that such dance academies in Delhi are very popular with the parents. அதை போன்று டெல்லியிலே இருக்கின்ற இதை போன்ற நாட்டிய பயிற்சி கூடங்களும் அங்கே மிகவும் பிரபலமானவையாக மக்கள் மத்தியிலே புகழ்பெற்றவையாக இருக்கின்றன. I have personally attended many arangetams. நானே பல அரங்கேற்றங்களிலே விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிறேன். And they are all North Indian children. அவர்கள் அத்துணை பேரும் வட மாநிலங்களை சார்ந்தவர்கள். So you are very popular. Like idli sambar is very popular there. இங்கே இருக்கின்ற இட்லி சாம்பார் கூட அங்கே மிகவும் பிரபலமானது, எல்லோருக்கும் பிடித்தமானது. For us idli sambar is a delicacy. எங்களுக்கெல்லாம் இட்லி சாம்பார் என்றால் மிகவும் விருப்பம். Once I was in a hotel and it was for lunch time. They said, what would you like to eat? I said, I want idli sambar. But they said, that's for breakfast. ஒரு முறை நான் ஹோட்டலுக்கு சென்றிருந்த பொழுது மதிய உணவிற்கு என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். எனக்கு இட்லி சாம்பார் என்று வேண்டும் என்று கேட்டேன். ஆனால் அது காலை உணவு முடிந்து விட்டது என்று சொன்னார்கள். So thank you very much for so much of love, so much of culture, so much of good tradition, so much of role of the elders who are continue to nurture coming generations. எனவே இத்தகைய ஒரு நிலையிலே இத்தகைய பண்பாட்டினை வளர்க்கின்ற இத்தகைய பாசத்தோடும் பற்றோடும் வளர்க்கின்ற உங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே இருக்கின்ற பெரியவர்களெல்லாம் இணைந்து இந்த செயல்களை செய்வதை பார்க்கின்ற பொழுது அவர்களை பாராட்டவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். So may the gods answer our prayers and bring lot of prosperity to entire region of Tamil Nadu, Puducherry, the entire India. Let our prayers be answered. We pray that. எனவே புதுச்சேரி மாநிலம் மட்டுமல்லாது தமிழகம் மட்டுமல்லாது பாரதம் முழுவதற்கும் ஒரு வளமான எதிர்காலம், வளமான ஒரு நம்பிக்கையான எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே இந்த நேரத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறோம். So once again gratitude to the entire trust and lots of love to your children and your dancers. இங்கே இருக்கின்ற இந்த அறக்கட்டளை சார்ந்த அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். And thank you to all of you. Thank you. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி.